குட்டி மம்மி சேனல். ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரகு அரிசி வச்சு ஒரு தக்காளி பிரியாணியும் அதுக்கு தொட்டுக்கறக்கு பட்டர் எக் பொரியலும் தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். குக்கரில் தாங்க தாளிக்க போகிறோம். அதுக்கு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா கடலெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டுருச்சுன்னா 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கூட கொஞ்சம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பிரியாணியில் கல்பாசி, பட்டை, கிராம்பு, 3 ஏலக்காய், கிராம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம். பொதுவாக நீங்கள் இந்த சிறுதானியங்கள்லாம் செய்யும்போது சூடாக செஞ்சு சூடாக சாப்பிட்ருங்க. ஒரு அரை மணி நேரம் ஆனாலும் அது கொஞ்சம் வரன்னு ஆயிடுது. பொங்கலாகட்டும் சரி, கிச்சடி ஆகட்டும் சரி, இல்லை இந்த மாதிரி தக்காளி பிரியாணி ஆகட்டும் சரி, நீங்கள் சிறுதானியத்தை வச்சு எந்த உணவுப் பொருட்கள் செய்கிறதா இருந்தாலும் சூடாக செஞ்சு அப்போவே சாப்பிட்டுக்கோங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கினா 3 இல்லைன்னா 4 தக்காளி ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க. அதனால் கொஞ்சம் தக்காளி தாராளமாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கலரும் வரணுங்கிறதுக்காக நான் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் தக்காளி பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி வரகரிசியை ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் இந்த வரகரிசி தக்காளி பிரியாணி டின்னருக்காக செய்கிறேங்க. அதனால் நான் ஹெவியான மசாலாஸ் எல்லாம் எதுவும் போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் இஞ்சி, பூண்டு, பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அந்த வரகரிசியை நல்லா கழிஞ்சிட்டு தண்ணியெல்லாம் இருத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வரகரிசி நம்ம இதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு விசில் விட்டால் நமக்கு தேவையான வரகு அரிசி தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பொதுவாக வரகு அரிசியில் செய்யப்பட்ட உணவுகள் சாப்பிடுவதால் வயிற்று குடல்களில் இருக்கும் புண்கள் ஆறுவதோடு மலச்சிக்கல் பிரச்சனையும் நீங்குங்க. வரகு அரிசியில் புரத சத்து அதிக அளவு இருக்குதுங்க. சிறுநீரகங்களின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கும் வரகு அரிசி இரத்தத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களை அதிகப்படுத்துவதோடு இரத்தத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் இந்த வரகு அரிசி உறுதுணையாக இருக்குதுங்க. இந்த வரகு அரிசியை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, அதாவது சாப்பிடவே கூடாதுன்னு இல்லைங்க, அதிக அளவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா, அவங்க இந்த வரகு அரிசியை அடிக்கடி அவங்களோட உணவில் எடுத்துக்க கூடாதுங்க. நீரிழிவு நோயாளிகள் இந்த வரகு அரிசியை சாப்பிடுவது தவிர்க்கணுங்க. அதாவது அடிக்கடி சாப்பிடுவதை தவிர்க்கணுங்க. காரணம் என்னென்னா, இந்த வரகு அரிசியில் நார் சத்துக்கள் அதிக அளவு இருப்பதால் இது நம்ம உடலிருந்து நீரை அதிக அளவு வெளியேற்றுங்க. அதனால் நீரிழிவு நோயாளிகள் இந்த வரகு அரிசியை அடிக்கடி சாப்பிடுவதை தவிர்க்கிறது நல்லதுங்க. நீங்கள் குக்கர் மூடி போடாததுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் புதினாவும் போட்டுக்கோங்க. நான் போடுறதுக்கு மறந்துட்டேன்.
பாருங்க 3 விசில் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் எல்லாம் கலக்கும்போது அது வந்து கரெக்டாக இருக்கும். பொதுவாக சிறுதானியங்கள் நீங்கள் குக்கரில் வைக்கும்போது அந்த மாதிரி மேலால் தண்ணி இருக்கிறது எல்லா சிறுதானியங்கள்லேயும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கொல கொலன்னு நல்லா வெந்து வந்திருக்கும். சிறுதானியங்கள் பொதுவாக சூடாக சாப்பிட்ருங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்லான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சிறுதானியத்தால் செய்யப்பட்ட எந்த உணவாக இருந்தாலும் ஒரு மாதிரி வரன்னு ஆயிரும். இந்த வரகு அரிசி தக்காளி பிரியாணிக்கு நான் வந்து சைடிஷாக வந்து பட்டர் எக் பொரியல் தாங்க செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யறதுன்னு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி வரகு அரிசியில் பொங்கல் செஞ்சுருப்போங்க, அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் செய்முறையை தெரிஞ்சு கொள்ளணுன்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.